முருகாச்சரணம். நம்ம கந்தபுராணத்தில் கொள்ள அந்தனர் வேடம் பூண்டுண்டு பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் போகிறத பார்த்தோம். அப்போது அவங்கள கிளம்புங்க, நீங்கள் இந்த மாதிரி விபூதி பூசியிருக்கீங்க, நீங்கள் இங்கேருந்து நீங்கள் பேசுகிறது பிழையாக இருக்குது, அதனால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க தேவியார். ஆனால் அவராக கிளம்பல. அவர் பெண்பாவை, நான் உன் மேலே மையல் கொண்டு மன விதிப்படி மணக்க வந்திருக்கேன், நீயோ இங்கேருந்து போன்னு சொல்கிறியே, எப்படி முறையாகும்னு கேட்குறாரு. அப்போ பார்வதி 2 செவிகளையும் பொத்திண்டு விம்மி அழறாங்க. நீர் இங்கேருந்து போகாட்டா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்துக்கிறாங்க. பார்வதி அவர் விடலை. அவராக விட போகிறார். விடுறவராக இருந்தால் தன் மோன நிலையை விடுத்து கைலாயத்திலேருந்து இவ்வளவு தொலைவு வந்திருப்பாரா? முன்ன பழம்பொருட்டு முந்தைய சிவபெருமான் தானே. அந்த முதியவர் வேதியா வேத கீதான்னு போற்றப்படக்கூடிய சோதியன்தான் அந்த அந்தனர்னுட்டு வேதிய வடிவத்தை நீக்கிறார். சிவகணங்கள் சூழ்ந்து துதிக்கிற ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறாரு தேவியாருக்கு. சிவபெருமானை பார்த்த தேவியாரோ ஆனந்த அனுபவத்தை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல, அப்படியே ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. அன்பு புயலில் அகப்பட்ட கொடியாக அவருடைய திருமேனி நடுங்கிறது. ஞானத்தோட பல முறை ஆண்டவனை வணங்க ஆரம்பிக்கிறாங்க தேவியார். எம்பெருமானே, தாங்கள் தான் என்னை சோதிச்சிங்களா? தேவரீரது மாயே என்னால் உணரவே முடியலையேன்னு அதிசயிச்சு கேட்டாங்க தேவி. உலகையெல்லாம் மாய வயப்படுத்தக்கூடிய மகாதேவி சிவ அப்பவாதம் செயலாகாதுன்னு சொல்லிய நானே தங்களை நிந்திச்சு பேசிட்டேனேன்னுட்டு ரொம்ப நெகிழ்ந்து போகிறாங்க தேவி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அழகிலா உணர்வாள் எட்டா வாதி நன் மாயை தேரேன் புலனிலா சிறியேன் நின்னை இகழ்ந்தவா பொருத்தி என்றாள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் சொல்கிறார், பார்வதி, நீ என்கிட்ட சினந்து பேசினது எல்லாம் துதின்னு நான் வச்சுட்டேன், உன்னை திருமணம் செஞ்சு கொள்ள நாளை வரேன், நீ இனியும் தவம் செய்ய வேணான்னு சிவபெருமான் சொல்லி மறைஞ்சு விடுறார். அப்படி பார்வதிக்கு சிவபெருமான் காட்சி அளித்ததை தோழிகள் சிலர் இமவான் கிட்ட சொல்கிறாங்க. இமவானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தன் மனைவி மேனையோட தவமகளின் தவச்சாலைக்கு போய் பார்வதியை அரண்மனைக்கு போய் அழிச்சுன்னு வர்றார். அடுத்து சுவாமிக்கும் தேவிக்கும் மனம் பேசுகிற படலம். அப்போ சாமானிய மனுஷா இயற்கை வேகங்களை விலங்கு போல வெறிச்சு திரிய விடாமல் தர்மசாஸ்திரப்படி கட்டுப்பாட்டில் அடக்கி வாழறதான் திருமண வாழ்வினுடைய உபாயம். அப்படி மனுஷா செம்மையான வாழ்வு வாழணும்னு காட்டவே எம்பெருமான் அன்னையும் திருமணம் செஞ்சுக்க முடிவு பண்ணுறார். இன்னொன்று நம்ம யோசிக்கணும், சிவபெருமான் ஒரு பிரம்மச்சாரி. அவருக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படலை, அவர் நமக்காகத்தான் பண்ணிட்டார். விநாயகர் ஆகட்டும், சண்முகர் ஆகட்டும், அவர் தேவி எதையும் கருத்தரித்து பெற்றுக்கல. சிவபெருமான் என்றைக்கும் பிரம்மச்சாரியாக சொல்லக்கூடியவர். எம்பிராட்டி என்றைக்கும் கண்ணி. ஐயனோ ஞானாகரன், தேவியோ ஞானாம்பாள். இது எல்லாமே திருவிளையாடலாக நமக்காக அவள் செஞ்ச லீலைன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்போது சிவபெருமான் மணமகனாக இருக்கார், பார்வதி மணமகளாக இருக்காங்க. மணமகனின் உறவினர் தானே போய் பெண் கேட்கணும், இதான முறை. அப்போ சிவபெருமான் சப்த ரிஷிகளை அந்த ஸ்தானத்தில் நினச்சிட்டார். அப்போ அவளுக்கு எவ்வளோ பெரிய பெருமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி சப்த ரிஷிகள் இமயமலைக்கு போய் அடையிறாங்க. அகிலாண்ட கோடி என்றும் கண்ணி என மறை பேசும் மரகதவல்லியை மூவர்க்கும் முதல்வராகிய முக்கட்பரமர்க்கு மனம் செய்து கொடுத்து என்னையும் அடிமையாகி தருவேன் அப்படின்னு சொல்கிறார் இமவான் அந்த சப்த ரிஷிகள்கிட்ட. ஆனால் அவள் அருகில் போய் நின்று மேனையின் தாய் உள்ளவும் பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க கொஞ்சம் தயங்கித்து. கல்யாணத்துக்கு திடீர்னு ஒப்புத்துக்கக்கூடாது, அவசரம் இல்லாமல் நிதானமாக தான் இந்த விஷயத்தில் முடிவு பண்ணணும்னுட்டு இமவான்கிட்ட சொல்கிறாங்க தாயாரான மேனை. அப்போ இமவான் காரணம் கேட்குறார். அப்போ அவங்களால சொல்லாத இருக்க முடியல. அவர் முன்பு தக்ஷன் மகளை மணந்த பின்பு ஆளை விட்டு மாமனார் தலையை அறுத்துட்டாருன்றத பேசிக்கிறாங்களே அப்படின்னு இழுக்கிறாங்க. அப்போ 7 முனிவர்களுக்கும் மேனையை நோக்கி பரமசிவன் கருணாமூர்த்தி, தக்ஷன் சிவனிந்த பண்ணினத்தினால தான் அவன் தலையை அறுத்தார், வழிபடுறவாளுக்கு அறக்கருணையும் அல்லாதாருக்கு மரக்கருணையும் செய்கிறவர் அவர், பரமபக்தனான இமவானை பற்றி உங்களுக்கு ஏன் கவலைன்னு ஆறுதல் சொல்கிறாங்க அந்த சப்த ரிஷிகள். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.